சாட்டர்டே மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கோவக்காய் வறுவலும் அது கூடவே புடலங்காய் கூட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். 2 காய்கறியுமே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம காய்கறிகளை கட் பண்ணி வச்சுட்டோன்னா சமையல் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். 1 மணி நேரம் போய் நம்ம கிச்சனில் நின்னோன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சிடலாம். அரிசியுமே பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போதே அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டோன்னா சாப்பாடுமே ஈஸியாக வந்து வடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு காய்கறிகள் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பசங்க லீவு வீட்டில் இருக்கிறனால ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு மாதுளம்பழமும் எடுத்து வச்சுருந்தேன். பசங்களுக்கு நம்ம பீங்கான் டம்ளர் இல்லாட்டி கண்ணாடி டம்ளரில் குடிக்கும்போது பசங்க ஆசைப்பட்டு அது நல்லா இருக்கோ இல்லையோ பசங்க விரும்பி குடிச்சிடுவாங்க. புடலங்காய் கூட்டுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அது கூடவே புடலங்காய், தக்காளி எல்லாமே சேர்த்து குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் கோவக்காய் வறுவலுக்கு ஃபஸ்ட்டு வந்து கோவக்காய் எண்ணெயில் பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் அளவுக்கு வறுக்கிறதுக்கு தேவையில்லை. இருந்தாலுமே அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து லைட்டாக இருக்கும். ஸோ வதக்கி எடுக்கும்போது பிசுபிசுப்பு இல்லாமல் நமக்கு வந்து கோவக்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். கூட்டுமே பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து அரைச்சி மிக்சியில் சேர்த்தோன்னா சூப்பரான நமக்கு புடலங்காய் கூட்டு வந்து ரெடி ஆயிரும். இந்த பக்கம் கோவக்காய் தொக்குமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரொம்பவே சிம்பிள் மெனு தான், ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியான லஞ்ச் மெனு தான் இன்றைக்கி. எல்லாமே செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா பசங்களை சாப்பிட வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மீண்டும் ஒரு மினி விலாகில்